ஏம்ல அந்த பேப்பர் எடுத்து கூட உங்க அண்ணனும் படிச்சுக்கிட்டுட்டான். நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்தா அவனுக்கு தேவைப்படும்ல. அக்கா என்னக்கா பேப்பர் இது? டேய் அது வேற ஒண்ணும் இல்ல. நாளைக்கு அந்த வைஜெயந்திய சண்முகம் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணணும்ல. அப்படின்னா குறுக்கு விசாரணுமா? ஓ, அந்த அம்மா பெரிய அதிகாரி, ஏற்கனவே பல கேஸ பார்த்தவங்க. பத்தாத குறைக்கே அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது அந்த பிபி சிவனாண்டி சார் வேற. அதான் ஒரு பெரிய வக்கீல் கிட்ட போய் நானும் சண்முகமும் கன்சல்ட் பண்ணிட்டு வந்தோம். என்னென்ன கேள்வி கேட்கணும், எப்படி எப்படி எதிர்பார்க்காத திசையில எல்லாம் கேள்வி கேட்கணும்னு அந்த வக்கீல் எழுதி கொடுத்திருக்காரு. அதுதான் இந்த கேள்வி லிஸ்ட். சரி பாண்டி, இந்த ஒரு வாட்டி பாரு. இல்ல வேணாம், நான் லா எக்ஸ்பர்ட், அதெல்லாம் நீயே பாரு. அக்கா, இந்த கேள்வி பேப்பரை எடுத்து நாம அதை வைஜெயந்தி மேடம்கிட்ட கொடுத்தே ஆகணும்க்கா. அப்பதான் அந்த மேடம்கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்க முடியும். அது எப்படி இல்ல முடியும்? அக்கா, அதை ஏன்ட்ட விட்டுருக்கா. நீ அவங்க எதிரில் போய் இருந்து அவங்க கவனத்தை மட்டும் தசை திருப்பு, மற்றதான் நான் பாத்துக்கிறேன்க்கா. சரி சரி. பரணி, என்ன என்ன சாப்பாடு, என்னாச்சு இன்னைக்கு? என்ன பயங்கரமா இருக்கு ஸ்மெல் எல்லாம். என்ன பரணி, கோர்ட்டு முடிஞ்ச உடனே புருஷனை கூட்டு அப்படியே இங்க சாப்பிட வந்துட்டு போல இருக்கி. இப்ப என்ன வந்துச்சு உங்களுக்கு? நான் சோறு போடுதேன், என் பொண்ணு என் மருமகனும் சாப்பிடுதாவ. உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஏய், உனக்கு வர வர வாய் ஜாஸ்தியா போச்சுடி. இந்த அடி பரணி, இது உனக்கே நியாயமா இருக்கா? என்ன இருந்தாலும் என் தம்பி சவுந்தரபாண்டி உனக்கு அப்ப இல்ல, இப்படியா அவனை கோர்ட்ல நிக்க வச்சு அசிங்கப்படுத்துறது? அவர் செஞ்ச பாவத்துக்கு அனுபவிக்கிறாரு. உங்களுக்கு என்ன வந்துச்சு இப்போ? சண்முகம் உங்களை கூண்டுல ஏத்தாம விட்டான்ல, அதுக்கு சந்தோஷப்படுங்க. என்னமோ போ, நல்லவனோ கெட்டவனோ 1000 தான் இருந்தாலும் என் தம்பி உனக்கு அப்ப இல்லையா? ஏமா, உனக்கு அவன் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? ஒரு பொண்ணு இப்படியா இருப்பா? உங்க மேல இந்த அப்பாவுக்கு பாசம் இருந்துச்சா? உங்களையே மாட்டி விட்டுட்டு ஜெயிலுக்கு அனுப்புனவர் தானே என் அப்பா. இல்ல சவுந்தரம், என்னல இத வச்சு என்ன செய்ய போகுத? அந்த ஏஎஸ்பி பொம்பளை கிட்ட நான் ஒரு ஸ்பெஷல் பாராட்டு வாங்க போகுதுங்க. அந்த வெறும் பையில நம்ம அழிக்கணும்னா அந்த பொம்பளையோட உதவி நமக்கு தேவைப்படுது. அம்மா, அந்த சவுந்தரபாண்டி தான் கால் பண்றாரு. அந்த ஆளை நினைச்சாலே எனக்கு ஆத்திரமா வருது. தப்பான நேரத்துக்கு கோர்ட்டுக்கு வந்து தப்பான சாட்சியை கொடுத்திருக்காரு. இவர்கிட்ட எல்லாம் என்னத்த பேசிக்கிட்ட? ரிங் ஆகட்டும் விட. அந்த அம்மாக்கு என் மேல கோபமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் போனை எடுக்க மாட்டேங்குது. இப்ப எப்படி இல்ல? இப்ப இந்த கேள்வி எல்லாம் அந்த பொம்பளைக்கு அனுப்புவ? இந்த சவுந்தரபாண்டி சாதாரண ஆள் இல்லக்கா, இது வேடிக்கை பாரு. சரியா ஐயா? இந்த பேப்பரை இங்க வந்து நில்லு. இந்தா இப்படி பிடிச்சுக்க. நல்ல சுருக்கம் வராம பிடி. அப்படியே பிடி. அதுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு, அதை காட்டு. அப்படியே பிடி. கொண்டா. என்னமோ செய்தியே, என்ன செய்த? இந்த கேள்வி அத்தனையும் போட்டோ எடுத்து அந்த பொம்பளைக்கு அனுப்பி வைக்க போகிறேன். இப்ப பாரு, அந்த பொம்பளை தானா கால் பண்ணும் பாரு. மா, ஏதோ போட்டோ ஒன்னு அனுப்பியிருக்காருமா.
மேடம், நான் அனுப்பின கேள்விகள் எல்லாம் பாத்துட்டீங்களா? என்னங்க இது? என்ன கேள்வி இது? எல்லாமே என்ன பார்த்து கேக்குற மாதிரியே இருக்கு. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த கேள்வி எல்லாமே நாளைக்கு அந்த வெறும் பைய கோர்ட்ல உங்ககிட்ட கேட்கறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேள்வி. கடைசியா நீங்க எத்தனை என்கவுண்டர் பண்ணீங்கன்னு அவன் கேட்டிருக்கான். குறைஞ்சது ஒரு 32 வரும்னு நினைக்கிறேன் சார். ஒண்ணு கூட நீங்க பண்ணலன்னு சொல்லணும். ஒரு என்கவுண்டர் கூட கோர்ட்ல நீங்க பண்ணது நிரூபணம் ஆகல இல்ல? ஆமா சார். அப்ப நீங்க ஒண்ணு கூட பண்ணலன்னு சொல்லணும். நீங்க நம்பரை சொன்னீங்கன்னு வச்சீங்க, குற்றத்தை நீங்க ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். சூப்பர் சார். இதுக்குதான் சிவனாண்டின்னு உங்களை ரொம்ப மதிக்கிறாங்க சார். மேடம், உங்க நல்ல நேரம். இந்த கேள்வி எல்லாம் நமக்கு முன்கூட்டியே கிடைச்சிருச்சு. நம்ம பக்காவா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இந்த கேள்வி எல்லாம் பார்த்தா அந்த சண்முகம் சாதாரண ஆள் மாதிரி தெரியல. நிச்சயமா நீங்க அந்த சௌந்தரபாண்டி சாருக்கு தான் நன்றி சொல்லணும். அப்ப நான் புறப்படுறேன். சரிங்க சார். சார், தேங்க்யூ சார். நாளைக்கு அந்த சண்முகத்தை கோர்ட்ல கதற விடுறோம் சார். ஓகே மேடம், அப்ப நான் புறப்படுறேன்.